தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு சென்றும் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். பரவலான வளர்ச்சி, அனைவருக்கும் தகுதியான வேலை, தொடரும் சமூக நீதி திட்டங்கள் என்று மக்களையும் இந்த மண்ணையும் காக்கும் கழக தலைவரின் வழியில் உழைக்கும் திட்டங்களை செயல்படுத்தும் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 15,516 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து 17,613 பேருக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்து தமிழகம் திரும்பினார். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அமைச்சர்கள் பலரும் வரவேற்ற நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் முதலமைச்சரை வரவேற்று மகிழ்ந்தார். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அமைக்கப்பட்டு வரும் 4 வழித்தட உயர்மட்ட மேம்பாலம் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பால பணிகள் 40% நிறைவு பெற்றுள்ள நிலையில் மெட்ரோ சுரங்கப்பாதை மற்றும் பிற பகுதிகளில் நடைபெற்று வரும் அடித்தள அமைப்பு, மைக்ரோபைல், ஜியோ சிந்தட்டிக் லேயர் மற்றும் வெல்டிங் போன்ற பணிகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் மழைக்காலத்திற்கு முன்னதாகவே அடித்தள பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் வகையில் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று ஒப்பந்ததாரர்களுக்கு வலியுறுத்திய அமைச்சர் அவர்கள் பணிகள் நடைபெறும் இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செயல்பட போக்குவரத்து காவல்துறை, மின்வாரியம், மாநகராட்சி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியம், வனத்துறை ஆகிய துறைகளுடன் முழுமையான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தினார். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக முப்பெரும் விழா, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்த நிலையில் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் பங்கேற்று விரிவாக எடுத்துரைத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் அமைச்சர் அவர்களுடன் இணைந்து கூட்டத்தில் பங்கேற்றார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பறையையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி பாலம் மிகவும் பாதுகாப்பாக உள்ளதாக பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அமைச்சர் அவர்கள் இந்த கண்ணாடி பாலம் கட்டப்பட்ட பிறகு சுமார் 17 லட்சம் பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளதாகவும் அவ்வப்போது முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் கடந்த மாதம் 16ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் மேற்கொண்ட போது 8 மீட்டர் உயரத்திலிருந்து சுத்தியல் கைத்தவறி விழுந்ததன் விளைவாக கண்ணாடியின் மேல் பகுதியில் மட்டும் மெல்லிய விரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் உடனடியாக சேதமடைந்த இடத்தில் மட்டும் பாதசாரிகள் பாதுகாப்பு கருதி தடுப்பான்கள் அமைக்கப்பட்ட நிலையில் விரிசல் ஏற்பட்ட கண்ணாடியை அகற்றிவிட்டு அதே தரத்திலான கண்ணாடி பொருத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 2 பகுதியினுடைய பாலத்தை இணைக்கிற மேலே இருக்கிற தூண், அந்த தூணை ஒரு செக் பண்ணணும், அந்த போல்டு நெட்டெல்லாம் செக் பண்ணணும் என்ற அடிப்படையில் இந்த பராமரிப்பு பணியை பார்த்து கொண்ட ஒப்பந்ததாரர் மேலே ஏறி செக் பண்ணுறார். செக் பண்ணும்போது ஒரு சுத்தியல் அந்த தொழில் அதையும் தவறி கீழே நேரடியாக விழுது. அது விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறு கீறல், உடைப்பில்லை, சிறு கீறல் ஒன்று விழுது. அந்த சிறு கீறல் விழுறதால பயனாளிகள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை. சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு கீறல் விழுந்த இடத்துல மாத்திரம் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு பாதுகாப்பு அரணை அமைச்சிட்டு தொடர்ந்து பயணிகள் சுற்றுலா பயணிகள் கொண்டு தான் இருக்கா. அதனால் எந்த இதுவும் வரல.
மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பச்சைக்குப்பம் அழிஞ்சிக்குப்பம் கிராமங்களுக்கு இடையே செல்லும் பாலாற்றின் குறுக்கே 700 மீட்டர் தொலைவிற்கு 22 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசு துறைகளின் சார்பில் 18 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2.12 கோடி ரூபாய் மதிப்பில் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கு பட்டா உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் வழங்கினார். அப்போது விழாவில் சிறப்புரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆம்பூர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரெட்டித்தோப்பு மேம்பாலம் கட்டுவதற்கு 1-2 மாதங்களில் அடிக்கல் நாட்டப்படும் என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள் கட்டப்படுவதாக ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி உட்பட பலரும் பாராட்டுவதாகவும் அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் தெரிவித்தார். 71 கோடி ரூபாயிலே ஆம்பூர் ரெட்டித்தோப்பு ரயில்வே பாலத்தை கட்டுவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டு பணம் ஒதுக்குவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோப்பு போயிருக்கிறது. அந்த கோப்பு கையெழுத்தாளர்களிடையே இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ ஒப்பந்தம் கோரப்பட்டு இந்த ஆண்டு அந்த ரெட்டித்தோப்பு பாலமும் பணிகளை தொடங்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். முதலமைச்சருடைய ஆட்சியில இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பாலமாக கட்டி வரும், பாதையாக சீர் செய்து அவைகளெல்லாம் இன்றைக்கு 4 வழிச்சாலையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம், 2 வழிச்சாலையாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி பாராட்டுகிறார். பல இயக்கத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே நெடுஞ்சாலைத்துறை மிக சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டுகிறார் என்று சொன்னால், இந்த பாராட்டெல்லாம் யாருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு நம் தளபதியாருக்கு தான் இந்த பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் ஜோலார்பேட்டையில் அண்ணா அறிவக வார் ரூமை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஏலகிரி மலையில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்கள் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். அப்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற வேண்டும், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை ஒருங்கிணைப்பாளர்கள் முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகளில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை, திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி, ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக நிர்வாகிகள் உட்பட பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் சம்பந்தியும் திரு சபரீசன் அவர்களின் தந்தையுமான வேதமூர்த்தி அவர்கள் மறைந்த நிலையில் அவரது திருவுடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அங்கு சென்ற பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அப்போது கழக மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் ஏவ கம்பன் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இதில் போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்ற நிலையில்
பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன், திமுக மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவ கம்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக, பாமக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளை சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் மாளிகையில் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர், கழக வடக்கு மண்டல பொறுப்பாளருமான அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். அப்போது பேசிய அமைச்சர் அவர்கள், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை அரசு ஆணையாக வெளியிடப்பட்டது தமிழக வரலாற்றிலேயே திமுக ஆட்சியில், குறிப்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆட்சியில்தான் அதிகம் என்றும் பெருமிதத்தோடு கூறினார். என்றைக்கெல்லாம் கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய நடுத்தர தொழிலாளர் பல்வேறு மக்கள் பயன்பாட்டிற்கு பல திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. நான் அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் ஒரு முறை சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன், ஒரு மக்களுக்கு ஒரு திட்டம் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அரசின் சார்பாக ஆணைகள் போட வேண்டும். எந்த திட்டமாக இருந்தாலும் அரசு ஆணையிட்டால் தான் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேரும். இந்த நிகழ்ச்சியில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி, சேலம் மத்திய மாவட்ட அவைத்தலைவர் சுபாஷ், பொருளாளர் கார்த்திகேயன், மாநகர செயலாளர், பகுதி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலும் தேர்தல் பணியை தீவிரப்படுத்திடும் வகையிலும் திமுக சார்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பகுதி, ஒன்றியம் வாரியாக ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் நியமிக்கப்பட்டுள்ள பகுதி மற்றும் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட மற்றும் மாநகர நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் சேலம் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் TM செல்வகணபதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக வடக்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரின் வரலாற்று சாதனை திட்டங்களை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திமுக ஆட்சி மீண்டும் அமைந்திடும் வகையில் ஓய்வின்றி தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்று வரும் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அதேபோன்று காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் பெரியார் நூலக அறிவுசார் மைய கட்டுமான பணிகளையும் அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இந்த நூலக கட்டிடத்தை பொங்கலுக்கு முன்பு திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும், எனவே முதலமைச்சரின் கரங்களால் பெரியார் நூலகம் விரைவில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் அக்டோபர் 9ஆம் தேதி கோவைக்கு வருவதாக தகவல் பெறப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினமே அவிநாசி சாலை உயர்மட்ட பாலத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்றும் கூறினார்.
இந்த ஆய்வின் போது கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, மாமன்ற உறுப்பினர் சுமோ விஜயகுமார் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.